ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி ஒரு குக்கிங் vlog தான் பார்க்க போகிறோம். நான் வந்து சிக்கன் கொங்கு ஸ்டைலில் செஞ்சுருக்கேன். வாங்க எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். கொத்தமல்லி கொஞ்சமாக வறுத்து எடுத்து வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றிட்டு சீரகம், மிளகு, சோம்பு, சின்ன வெங்காயம் நிறைய ஆட் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு தேவையான அளவுக்கு தக்காளியும் ஆட் பண்ணிக்கலாம். ஒரு 2லேருந்து 3 தக்காளி போதும். உங்களுக்கு அதிகமாக வேணும்னா நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். இதெல்லாம் நல்லா வதக்கி எடுத்து வச்சுக்கோங்க. இது வந்து ஃபைன் பேஸ்ட்டாக அரைக்கணும். இது நல்லா ஆறுனதுக்கப்புறமா உங்களுக்கு தேவையான அளவுக்கு துருவின தேங்காவும் ஆட் பண்ணி நல்லா ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துக்கோங்க. நான் வந்து ஒரு 1/4 கிலோ சிக்கன் எடுத்திருக்கேன். இப்போ வந்து 2 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிட்டு சோம்பு, 2 பட்டை, 2 கிராம்பு, 2 பிரிஞ்சி இலை ஆட் பண்ணிவிட்டு வெங்காயம் நல்லா கொஞ்சம் பொடியாக அரிஞ்சு ஆட் பண்ணிக்கோங்க. நல்லா வெங்காயம் வதங்கி வந்ததுக்கப்புறமா 2 டேபிள் ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, 2 பச்சை மிளகா கீரி ஆட் பண்ணிக்கோங்க. இதெல்லாம் நல்லா வதங்கினதுக்கப்புறமா சிக்கனும் இதுலேயே ஆட் பண்ணிக்கோங்க. சிக்கன் ஒரு 2 மினிட்ஸ் மட்டும் வதக்கி எடுத்துக்கோங்க. அதுக்கப்புறமா நம்ம அரைச்சி வச்ச ஃபைன் பேஸ்ட்டு இதுலேயே ஆட் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு தேவையான அளவுக்கு நீங்கள் தண்ணி ஆட் பண்ணிக்கலாம். கிரேவியாக வேணும்னா கொஞ்சம் திக்காக ஆட் பண்ணிக்கோங்க. குழம்பு மாதிரி வேணும்னா கொஞ்சம் தண்ணி அதிகமாக ஆட் பண்ணிக்கோங்க. இதெல்லாம் நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு காரத்துக்கு வந்து பார்த்திங்கன்னா 1 டேபிள் ஸ்பூன் மிளகாய்த்தூள், 2 டேபிள் ஸ்பூன் சிக்கன் மசாலா ஆட் பண்ணியிருக்கேன். கொத்தமல்லிலாம் போட்டிருக்கனால காரம் நமக்கு வந்துடும். தென் உப்பு தேவையான அளவுக்கு ஆட் பண்ணி எடுத்திங்கன்னா ரெடி.